என்னன்னா, மறுபிறவில உனக்கு கிடையவே கிடையாது, இந்த ஒரு லைஃப் தான், நல்லா ஆட வேண்டிய ஆட்டத்தெல்லாம் எப்படி வேணாலும் ஆடிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. சரி, நான் எல்லாருக்குமே சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஆற்றலால் உருவானது தான். அந்த ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்றது நம்ம ஃபிசிக்ஸில் அழகாக நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த உடம்பு ஒரு ஆற்றலால் நிரம்பிய ஒரு விஷயம். இதுக்கு மேலே ஆறான்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சும உடம்பு இருக்குது, அது எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உடம்பு வயதானதுக்கப்புறம் இல்லை நோய்வாய்ப்பட்டதுக்கப்புறம் உடம்பு போயிடும், மண்ணுக்கு போயிடும். மீதி இருக்கிறது இந்த ஆற்றல் மட்டும்தான். அந்த ஆற்றல் கண்ணுக்கு தெரியவே தெரியாது உடம்பு விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம். சரிங்களா? அப்போது நம்ம இந்த உடம்பை வச்சு பல நல்லது கெட்டது பண்ணியிருப்போம் இல்லையா? அதுதான் கர்மான்றாங்க, அது பதிவுன்றாங்க. அந்த பதிவு அந்த ஆற்றலில் இருக்கும். அந்த ஆற்றல் என்ன பண்ணணும்னா, அந்த பதிவுக்கேற்ற வேறு ஏதாவது ஒரு உடம்பை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நிறைவேறாத ஆசை இருக்குல்ல. அப்போ அந்த நிறைவடையாத ஆசை வேற ஒரு உடம்பு வச்சு மீண்டும் அந்த ஆற்றல் எடுத்து மறுபிறவி எடுத்துக்கும். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ். புரிஞ்சுதுங்களா?